ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. கண்டிப்பாக எபிசோட் பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் சேரலாம் கஷ்டப்பட்டீங்க. உங்களுக்குலாம் எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பட் எனிவேஸ், இன்னும் கொஞ்ச நாளைக்கு எபிசோட் இப்படி தான் போகும். அதுதான் டீம் ரொம்ப அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. மேபி அங்கே இவங்க இருக்காங்க இல்லையா, குமரன் வந்து கங்காவை பார்த்துட்டு அவங்க ஏற்கப்பட்டு ஸோ அந்த ஒரு கோவத்தில் ஒரு மாதிரி அவங்க போய்ட்டு ஃப்ரஸ்ட்ரேஷனில் கூட விஜய்கிட்ட சொல்கிற மாதிரி காமிக்கிறாங்களா எப்படின்னா நமக்கு தெரியல. கொஞ்சம் சீக்கிரமாக விஜய்கிட்ட காமிங்க, விஜய்கிட்ட சொல்லுங்கள். அதுதான் எங்கள் எல்லாரோட ரெக்வஸ்ட்டு. ஸோ இன்னொரு விஷயமும் தெளிவாக புரிஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வீக்காக சீன்ஸ் இருக்காது. ஃபுல்லாக நதி ஃபேமிலியோட சீன்ஸ் தான். ஏன்னா வந்து ஒரு 4 days வந்து ஷூட் பண்ணி வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு அப்கமிங் ப்ரொமோவில் வந்து பார்த்திங்கன்னா நதி ஃபேமிலி சீன்ஸாக ஏதாச்சும் காவிரியை ஹர்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா மாமா தேடி கண்டுபிடிச்சி விஜய் வர மாதிரி சீன்ஸாக இருக்கலாம். இது ரெண்டில் ஏதோ இருக்கிறது ஹைலி சான்சஸ் இருக்குது. பார்ப்போம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ப்ரொமோ வரும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அவங்க சீன்ஸ்லாம் ஷூட் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லைனா பசுபதி வந்து விஜய் இல்லாத நேரத்தில் காவேரி ஃபேமிலியும் எல்லா ஃபேமிலியும் அங்கே ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்கறான்னு தெரியல. இதை வந்து ப்ரொமோ வர ஹைலி சான்சஸ் என்னோட ப்ரெடிக்ஷன் படி. உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பட் எனிவேஸ், இன்னும் கொஞ்சம் நாள் இப்படி தான் போகும். யாரும் வந்து ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நம்ம நினச்ச மாதிரியும் ஒரு நாள் மாறும். நம்ம வாழ்க்கையிலே பல விஷயங்கள் பல விதமாக நடக்கும்போது ஸ்டோரியில் நம்ம சொல்லவா வேணும். அவங்க வந்து ஸ்டோரி எப்படி வேணாலும் வந்து மாற்றுவாங்க. ஸோ அதனால் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அதுவும் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம வந்து போவோம். ஏன்னா பிரவீன் மின்னட் சார் மேலே கண்டிப்பாக ஒரு ஹோப் இருக்குது. டீம் கிட்ட ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட், தயவு செய்து விஜய் வந்து ரொம்ப நாளில் பிரித்து வச்சிடாதீங்க காவேரி கூட. இப்போ தான் ஒரு செப்பரேஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா சேர்ந்து ஒரு அளவுக்கு ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்தாங்க. திருப்பி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேண்டாம், செப்பரேஷனும் வேண்டாம். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஃபேன்ஸை, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அதே மாதிரி விஜய் வந்து இங்கே வெளில போயிருக்கார் இல்லையா, அதுவே வந்து சொல்லாமல் போயிருக்காரு. அதனால என்ன ப்ராப்ளம் வரப்போகுது நமக்கு தெரியல. கூடி சீக்கிரமாகவே அட்லீஸ்ட் நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்களோ பிரிச்சுக்கிறீங்களோ வீக்காக சீனில் காமிக்கிற மாதிரி ஒரு வீக்காக சீன் வந்து வச்சா நல்லாயிருக்கும் சீக்கிரமாகவே. ஏன்னா வந்து அவங்க சீன்ஸ் அந்த ஸ்க்ரீனில் பார்த்தாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்க அந்த ப்ரெசன்ஸ் இன்றைக்கி எபிசோடில் பாருங்கள், விஜயே வரல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது சீனில் இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பார்த்து பண்ணுங்கள், அதுதான் எங்களால் இப்போதைக்கு சொல்ல முடியும். உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள். அதை கொஞ்சம் பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.